18ஆம் படி கருப்பசாமி துறை. என் செல்ல பிள்ளையே, யாரெல்லாம் உன்னை அழுக வச்சாங்களோ, யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தி பார்த்து ரசிச்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் இப்போது நான் பதில் சொல்ல போறேன். நான் எத்தனையோ முறை எல்லார்கிட்டையும் பார்த்து பார்த்து பொறுமையா பல முறை வந்து பதிவுகளின் மூலமாக எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் கூட நல்லவர்களுக்கு கெடுதல் செய்கிற மனிதர்களும் கெட்டவர்களை நல்லவர்களாக நினைக்கிற மனிதர்களும் மாறவே இல்லை. கெட்டவனை நல்லவன் நம்பி ஏமாந்து போறீங்க, நல்லவனை நம்பாம வாழ்க்கையில தப்பு செஞ்சு கஷ்டப்படுறீங்க. இது எல்லாத்துக்கும் முடிவாக தான் இப்பொழுது நானே ஆட்டமாட வந்துட்டேன். நானும் ஒரு அளவுக்கு பொறுமையா சொல்லி சொல்லி பார்த்தேன். நல்லவங்களை எப்பவுமே சோதிக்காத, நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத, அவங்க பொங்கி எழுந்தாங்கன்னா நீ தாங்க மாட்டேன்னு. ஆனா அதையும் தாண்டி உனக்கு ஒரு சிலர் கண்ணீர் சிந்தும்படி சில சூழ்நிலைகளை உருவாக்கிட்டாங்க. சில விஷயங்களை உனக்கு எதிராக செஞ்சு உனக்கு கஷ்டத்தை கொடுத்து நீ கண்ணீர் விடும்படி செஞ்சவங்களை நான் ஒருபோதுமே மன்னிக்க மாட்டேனேன்னு செல்லவே. அவங்க உன் வாழ்க்கையில ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் இப்போது பதில் சொல்லியே தீரணும். நாளை விடியல்ல உனக்கான நல்ல செய்திய, அதுவும் நீ நினைச்சது நடந்துருச்சுன்ற அந்த சந்தோஷ செய்தியை உன் செவிகளில் சேர்ப்பதற்காகவே இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்திருக்கேன். யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, நீ எதற்குமே கலங்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தானே. உன் அப்பா இந்த கருப்பசாமி என்னுடைய வீரமும் பராக்கிரமும் புஜகமும் உனக்கு தெரியும் தானே. இன்னும் ஏன் நீ கலங்கி நிற்கிற? நான் நினைச்சேனா உனக்கு என்னால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நீ நினைச்சதை நிமிஷத்துல கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்காம தாமதப்படுத்துறேனா அது எதுக்காக இருக்குன்றதை யோசிச்சு பாரு. எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும். இப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களும் சரி, நடக்காம போன விஷயங்களும் சரி, எல்லாத்தையுமே காரண காரியத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டும் தள்ளி வச்சுக்கிட்டும் இருக்கேன். தாமதமாகும் விஷயங்கள் எதுவும் உனக்கு தப்பி போகாது. நினைச்சது போல உன் வாழ்க்கையில நடத்தக்கூடிய சக்தி படைத்தவன் தான் இந்த கருப்பன். நீ ஒருபோதும் மனசை பாரமா வச்சுக்காத, மனசை இலகுவாக வச்சுக்க கத்துக்கோ. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தோட இருப்பாங்க. யார் எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே ஏத்துக்க பழகு. இவங்க இப்படிதான் இருக்கணும், நான் நினைச்சது போலதான் அவங்க செய்யணும்னு நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே என்று சொல்லவே. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இருந்துட்டு போ. உன்னை உயர்த்தி கொள்வதற்கும் உன் வாழ்க்கையை முன்னேற்றி செய்வதற்கும் நீ வேலை செய். உன் மனசுல தேவையில்லாத பாரமோ கவலையோ எந்த சூழ்நிலையிலையும் வரவே கூடாது. யாருக்காகவும் யாருடைய செயலை நினைச்சும் யார் பேசின வார்த்தைகளை யோசிச்சும் நீ எதற்காக உன்னையே வருத்தி கொள்கிறாய்? அடுத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நீ யோசிச்சு கவலைப்பட்டு வருத்தப்படுறதுனால உனக்கு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்ல. ஆனா தேவையில்லாம கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு மனக்குழப்பத்தோடு நீ வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனாலதான் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காத, தேவையற்ற பேச்சுக்களை பேசாதன்னு சொல்றேன். மாற்றிக்கொள்ளவும், அதாவது நல்ல விஷயங்களை மாற்றிக்கொள்ளவும், கீழே விஷயங்களை மாற்றி யோசிக்கவும் கத்துக்கிட்டே இரு. ஏன்னா கெட்டதை மாத்திக்கணும், நல்லதை ஏத்துக்கணும். இந்த 2 குணமும் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா எல்லா ஏற்றமும் உன்னை தேடி வரும். உன் எதிரியும் இறங்கி வருவான், துரோகியும் உன்னை விட்டு ஓடி போவான். நிச்சயமா இனி நடக்க போற எல்லாமே உன் கண்ணெதிரே நல்லபடியாகத்தான் நடக்க போகுது. அழுது கண்ணீர் வடித்தனே ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த கருப்பசாமி உண்டு பண்ண போறேன் என் தங்கமே. எப்பவுமே உன் கண்ணுக்கு தெரிஞ்சு நீ யாரை எதிரி நினைக்கிறியோ அவங்க மேல ஒரு கண்ணு வைக்கிறது சரிதான். ஆனா அதை விட உன் கூடவே இருந்துக்கிட்டு உன் மேல அன்பா பாசமா நட்பா பழகுற மாதிரி இருக்கக்கூடிய துரோகிகளிடமும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. ஏன்னா கண்ணுக்கு எதிரில் இவங்க கெட்டவங்கன்னு தெரிகிறவன் மட்டும் எதிரி கிடையாது. உன் கூடவே இருந்து நல்லா பேசுறவனும் பழகிறவனும் கூட உனக்கு பின்னால் மறைந்திருக்கும் நட்பும் கூட துரோகியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரியை விட துரோகிதான் ஆபத்தானவன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, நீ எல்லாரையும் முழுசா நம்பிடுற, எல்லாரையும் நல்லவங்க நினைக்கிற. அவங்க எப்போ கெடுதல் செஞ்சு உனக்கு பாதிப்பு உண்டாகுதோ அது வரைக்கும் அவர்களை நீ நலம் விரும்பிகள் என்று தானே நம்பிக்கிட்டு இருக்க. எப்போவுமே யாரையுமே இவங்க இப்படிதான்னு முடிவுக்கு வந்துடாத.
அதே போல எந்த செயலையும் தொடர்ந்து செய்யணுமே தவிர பாதியில் நிறுத்திடக்கூடாது. நிறைய கதைகளில் சுவாரஸ்யம் கடைசி பக்கத்தில் இருப்பது போல உன் வாழ்க்கையின் கடைசி சில காலங்களில் தான் நான் ரொம்ப நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒழிச்சு வச்சிருக்கேன். கடைசி வரியில் தான் உனக்கான அற்புதமான முடிவு உன் வாழ்க்கையில் எழுதி வச்சிருக்கேன். நீ நினச்சதை விட சீக்கிரமே பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகுது தங்கமே. உன் அன்புக்கு அருகதையற்ற மனிதர்களிடம் போய் நீ அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டு அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாத. அதற்கு பதிலாக நல்ல வேளை இப்போவாவது அவங்கள பற்றி உண்மை தெரிஞ்சிச்சு, நான் தப்பிச்சிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட தயாராக இரு. உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியமில்லாத மனிதர்கள் உனக்கு பின்னாலிருந்து உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் வதந்திகளாக பரப்புவாங்க, அவதூறாக பேசுவார்கள். அப்படி உனக்கு தெரியாம உன் பின்னால பேசுறவங்களை பற்றியும் அவங்க பேசுகிற வார்த்தைகளை பற்றியும் நீ கவனம் கொள்ள வேண்டாமேன்னு செல்லவே. உண்மையான உன் மேல உரிமை எடுத்து பேசுகிற நல்ல உறவையும் அன்பும் பாசமும் கொண்ட உண்மையான உறவுகளையும் நேர்மையோடும் நட்போடும் நம்பிக்கையோடும் பழகுகிற மனிதர்களையும் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரமே எல்லாம் சரியாகும். உன்னுடைய நேரமும் சூழ்நிலையும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மாறும். எப்போவுமே உன் வாழ்க்கையில் யாரையும் குறைவாக மதிப்பிடவோ யார் மனசையும் கஷ்டப்படுத்தவோ வேணாம். ஏன்னா உனக்கு என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்போ செய்யணும்னு இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். உன்னை போல தான் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள். யாருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுவேன்னு உனக்கு தெரியாது என் செல்லமே. கடலில் இருக்கக்கூடிய அலைகள் என்பது கடலுக்கு மட்டுமே அழகு கிடையாது, அதுதானே கடலுக்கு அடையாளமும் கூட. கடல் அமைதியாக ஒரே இடத்துல இருந்தால் சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது. அதில் அலைகள் வந்து வந்து போவது தானே மிக அழகான விஷயமாகவும் கடலுக்கான அடையாளமாகவும் இருக்குது. அதே போல தான் மனிதன்னா பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அன்பும் பாசமும் மற்ற மனிதன் அன்பையும் பாசத்தையும் அடையாளமாக கொண்டிருக்காத மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறான்? மனிதன்னாலே அன்பும் பாசமும் இரக்கமும் மனிதாபிமானமும் இருப்பது தானே அவனுக்கான அடையாளம். அப்படி இல்லாட்டி விலங்குகளில் ஒன்றாக ஆகிட மாட்டானா? நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அளவான அன்போடும் பாசத்தோடு கூடிய பண்போடும் இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்து கொள்ள தயாராக இரு. என்னை கும்பிடுறாங்க கும்பிடலன்றதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் யாரையும் ஏமாத்தாமல் வாழ்ந்தாலே போதும். மனிதர்கள் அவர்களுக்கான நன்மைகளை என்னிடமிருந்து பெற்றே தீர்வார்கள். நீயும் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய், நல்லது ஏனென யாரையும் நம்பி களத்தில் இறங்காதே. ஏன்னா யாரையாவது ஒரு விஷயத்தில் இறங்கும்போது நீங்கள் வருவீங்களா, நீங்கள் நிற்பீங்களா, நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டால் நான் உனக்காக என்னன்னாலும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போவே சொன்னேன் நீ தான் கேட்கலன்னு தவறாக விஷயங்கள் முடியும் போது ஓ மேலேயே பழியை தூக்கி போட மனிதர்கள் தயாராகத்தான் இருப்பார்கள் செல்லமே. உன் கூட பேச்சு துணைக்காகவும் உன் கூட பொழுதுபோக்குறதுக்காகவும் யார் வேண்டுமானாலும் உன் கூட இருக்கலாம். ஆனால் உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் சொல்லி அழுவதற்கும் புலம்புவதற்கும் ஒரு நம்பிக்கையான உறவு நல்ல மனிதர் கிடைப்பதென்பது அற்புதமான வரம்தான். ஆனால் இது போன்ற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் நம்பிக்கையான உறவுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அமைவது கிடையாது. ஆனால் உன்னுடைய வருத்தத்தையும் கஷ்டத்தையும் நீ சொல்லி வருத்தப்படுறதுக்கும் கலங்குறதுக்கும் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நான் மட்டுமல்ல, உனக்கேற்ற உன் மனசை புரிஞ்சிக்கக்கூடிய நல்ல மனிதனையும் உன்னை நோக்கி நட்பாக உனக்கு துணையாக நான் அனுப்பி வைக்கிறேன். நீ யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டினா உனக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது என் செல்லமே. எப்போவுமே பேச வேண்டிய இடத்துல பேசு, பேச அவசியமில்லாத இடத்துல மௌனமாக இருந்துவிடு. நீ வாய் திறக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருந்தேன்னா அப்புறம் நீதானே கஷ்டப்பட நேரும். அப்புறமா யோசித்து வருத்தப்படுறதுக்கு பதிலாக பேச வேண்டிய இடத்துல பேசிட்டினா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் எதிரியின் முன்பாக நீ கண் கலங்கி நிற்கக்கூடாது. ஏன்னா எதிரிங்கிறவன் உன்னை எப்போதுமே ஒரே முட்டை அழிச்சிடணும்னு நினைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக நீ கஷ்டப்படுறதையும் கவலைப்படுறதையும் வருத்தப்படுவதையும் அழுதுவதையும் பார்த்து ரசிக்கணுன்ற எண்ணம் தான் அவனுக்குள்ளே இருக்கும். எதிரிக்கு தேவை உன் மரணம் கிடையாது, உன் அழுகைதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யார் முன்பாகவும் எப்போதுமே நீ கண் கலங்காமல் தைரியமாக இருக்கிறது போல காட்டிக்கோ. அதுவும் எப்போதுமே உன் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருக்கும்படி பார்த்துக்கிட்டினா
யாராலுமே உன்னை இவங்க இப்படிதான்னு தீர்மானத்துக்கு வந்துடவும் முடியாது. நீ இப்படிதான் கஷ்டத்துல இருக்கன்னு முடிவெடுக்கவும் முடியாதல்லவா? உன் வார்த்தைகள்ல திமிர் இருக்க வேணாம், ஆனா உன் பார்வையில எப்போதுமே ஒரு திமிரும் தைரியமும் இருந்துச்சுன்னா அதுதான் உனக்கான பாதுகாப்பு. வார்த்தைகளை எப்போதுமே பணிவோடு இருக்கட்டும், செயல்கள் எப்போதுமே துணிவோடு தைரியம் கலந்ததாக நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுமாக இருக்க கத்துக்கோ. உனக்கு துணையாக கருப்பசாமி நான் இருந்து நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்துவேன்.